இன்னைக்கு ஒரே கூட்டம் அள்ளுது. இன்னைக்கு தெரிஞ்சிடும் மைக்கேல், ஜீவ புஸ்தகத்துல இவங்க பேர்லாம் இருக்கான்னு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். டேய், லார்டே அவர் தான்டா. ஓ சாரி, பிரைஸ் பீ டு யூ லார்ட். எலை, நீ பைபிள் வாசிப்பியா? தள்ளு. நீ ப்ரேயர் பண்ணுவியா? தள்ளு. நீ ஆராதிப்பியால? கிளம்பு. நீ மெசேஜ் கேட்பியா? மெசேஜ் கேட்டுவிட்டு தூங்கி தானே இருப்ப. நீ கிளம்பு. நீ ஃபெலோஷிப்பில் இருக்கியானா? 10 ஃபெலோஷிப்பில் இருக்க, நீ ஒன்றத்தில் கூட இல்லை. கிளம்பு. எங்க உங்க மனைவி வரலையா? போகிறதே பரலோகம், அங்கே அழுகையும் கவலையும் இல்லையா, அதான் விட்டுட்டு வந்துட்டேன். அதுவும் சரிதான். ஃபர்ஸ்ட் யாருப்பா வாங்க, உங்க பேர் என்ன? என் பேர் உப்பு உபவாசம். உன் பேரு இல்ல. எப்படி இருக்கும்? நீங்கள் தானே உலகத்துக்கு உப்பாக இருக்க சொன்னீங்க, அதான் நான் அப்படி சொன்னேன். என் பேர் உபவாசம் மணி. உப்பு சாறு மட்டும் போச்சா? உன் பேர் இல்ல, போ. என் பேர் இல்லையா? நாண்டருக்காக அவ்வளோ ஜெபம் பண்ணியிருக்கேன், உபவாசத்திற்கு. என் பேர் எப்படி இல்லாமல் போகும்? நீ உலகத்துக்கு முன்பாக ஜெபம் பண்ண, மனுஷ பாதைக்கு முன்பாக உபவாசம் இருந்த, அதனால உன்னால பரலோகம் போக முடியாது. என்ன சொல்கிறீங்க? இப்போ என்னால் பரலோகத்துக்கு போக முடியாதா? நான் வேறு எங்கே போவேன்? என்னப்பா உப்பு உபவாசம்? அங்கே எண்ணெய் சட்டியில் உப்பு இல்லையா? நீ என் கூட வா. அடுத்து யாருப்பா வாங்க, உங்க பேர் என்ன? என் பேர் நல்லமுத்து. நான் ஊருக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கேன், தேவனுக்கு நிறைய தசமபாகம் கொடுத்துருக்கேன். திட்டு ஆண்டவரே, எல்லாம் திட்டு பண்ணும். நீங்க ஆசீர்வதிச்சு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்தீங்க, ஆனா இது ஊர்ல லஞ்சம் வாங்கிட்டு அதுல காணிக்க கொடுக்குது. இல்ல பெருமையா வேற பேசுது. இதெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க. போச்சா? என்ன உங்களை உள்ள விடலையா? நல்லது பண்ணால் மட்டும் போதாதான், பாவத்தை விட்டு மனம் திரும்பணுமா? ஓ இது வேறயா? ஒன்றும் இல்லைப்பா, பர்ஃபார்மன்ஸு எல்லாம் பார்த்து பழகிடுச்சு. ஓ பெர்ஃபார்மன்ஸா? கேப்ரியல் நீ இரு, இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன். நாமா உன் பேர் என்ன? சோத்திரையா, என் பேர் ஜெயமணி. நான் நாள்தோறும் ஜெபம் பண்ணுவேன், வாரத்தாவும் சர்ச்சுக்கு போயிடுவேன், அந்நிய பாஷைக்கும் பேசுவேன். ஆண்டவரே, சர்ச்சில் அந்நிய பாஷை, கொழை அடியில வேற பாஷை, இதெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க. பரலோகமே ரெண்டாயிடும். என் பேர் இல்லைனாக்கும் பரவாயில்ல. என் எதிர் வீட்டுக்காரி பங்குஜம், அவ பேர் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. அவங்க பேர் இல்லை. அப்பாடா, இப்போதான் நிம்மதியாக இருக்கேன். என் பேர் இல்லைனாக்கும் பரவாயில்ல, அவள் பேர் இல்லை. நரகத்துக்கு வாடி, உன்னை கவனிச்சிக்கிறேன். தலைவரே, நம்ம ஏரியாவுக்கு போகலாமா? யாரா அந்த கும்பலை இந்த கிளி கிளிக்கிறா? எல்லாம் நம்மால் தான், இழுத்துட்டு வா. அடுத்து யார் வாங்க, உங்க பேர் என்ன? என் பேர் ஷைனி. உங்க பேர் இருக்கு. நீங்க பூமியில ஆண்டவருக்கு உண்மையா இருந்தீங்க. உத்தம ஊழியக்காரனாகிய உங்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க கூப்பிடுகிறார். நீங்க உள்ள போகலாம். அடுத்து யார் வாங்க, உங்க பேர் என்ன? என் பேர் பிளஸ்ஸி. உங்க பேர் ஜீவ புஸ்தகத்திலேருந்து கிறுக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்கிறீங்க? நான் ஒரு பாவமும் பண்ணதில்லையே. ஓ அப்படியாம்மா? நீ கொஞ்ச நேரம் வெயிட்டிங் லிஸ்ட்ல நில்லு, நீ என்ன பாவம் பண்ணியிருக்கன்னு நீயே பார்ப்ப. அடுத்து யார் வாங்க, உங்க பேர் என்ன? ஐயா, என் பேரு கண்ணம்மா ஐயா. உங்க பேர் இல்லை, நீங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பல. பாவமா? அப்படின்னா என்ன? இந்த டிவிலலாம் கூட பாவத்தை பற்றி சொல்வாங்களே. நான் பிளெஸ்ஸி அம்மா வீட்டில் பார்த்துருக்கேன். இதோ இவங்க தான் பிளெஸ்ஸி அம்மா. ஏம்மா, நான் இத்தனை நாள் உங்கள் வீட்டில் வேலை செஞ்சுருக்கேனே, நீங்கள் ஒரு நாள் கூட ஏசுபாவை பற்றி என்கிட்ட சொன்னதே இல்லையே. நீங்கள் சொல்லியிருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. இப்போ புரியுதா? என்னை மன்னிச்சிருக்கண்ணம்மா. என்னை விடுங்க பிளெஸ்ஸி அம்மா, என்னை விட சொல்லுங்க, என்னை காப்பாத்துங்க. அடுத்து யார் வாங்க, உங்க பேர் என்ன? என் பேர் பிரியா. என்ன நடக்குது இங்கே? நான் அதுக்கு இங்கே இருக்கேன். பிளஸி, நீ என்ன பண்ணுறீங்க? யார் இவங்களாம்? அதை நாங்கள் சொல்கிறோம். இவங்க பேச வேண்டிய காலத்தில் பேசலை, இப்போ நினச்சாலும் பேச முடியாது. பிளஸி, அறுவடை காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வராது. நீங்கள் ரட்சிக்கப்படாதனால உங்களால் பரலோகம் போக முடியாது. ஏசுவா? பிளஸி, நீ கிறிஸ்டியன் தானே? ஏசு பற்றி என்கிட்ட ஒரு வாரத்தை கூட சொல்லலையே. நீ சொல்லியிருந்தா எனக்கு இந்த நிலமையே வந்திருக்காது. நீ சொல்லாதனால தான் நான் எனக்கு இந்த நிலமையே வந்திருக்கு. ப்ளீஸ் அவளை விடுங்க, ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. என்னால் தான் அவள் இங்கே இருக்கா. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க, ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன்.
நான் தான் ஆண்டவரை பற்றி அவளுக்கு சொல்லாமல் போயிட்டேன். நான் சொல்லியிருந்தா அவள் பரலோகம் போயிருப்பா. ப்ளீஸ் அவளை விட சொல்லுங்கள் ப்ளீஸ். பிளஸி, இப்போ நீ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. நீ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறதே ஆண்டவரை பற்றி இந்த ஆத்மாவுக்கு சொல்லாதது தான் காரணம். நான் பண்ண தப்பை யாரும் பண்ணிடாதீங்க. சுவிசேஷம் நம்ம மேல் விழுந்த கடமை. அதை நம்ம தெரிவிக்கலைன்னா நமக்கு ஐயோ. ஆண்டவரை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க, உங்கள் சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிடுங்க, உங்கள் கூட வேலை செய்கிறவங்க கிட்ட சொல்லிடுங்க, எல்லார்கிட்டயும் சொல்லிடுங்க. இந்த கதையிலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, மனுஷ பார்வைக்கு ஜெபம் பண்ணக்கூடாது, ஆண்டவருக்காக மட்டும்தான் ஜெபம் பண்ணணும். இந்த கதையிலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். இந்த கடையிலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்ம சர்ச்சில் எப்படி பரிசுத்தமாக இருக்குமோ அதே மாதிரி நம்ம உலகத்துலேயும் பரிசுத்தமாக இருக்கும். இந்த கதையிலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, ஆண்டவரை பற்றி எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும். கரங்களை தட்டி பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம்.